ஸ்லோ பண்ணி மெதுவாக நிறுத்துங்க. நில்லுங்க. சார் நான் கேட்குறது பதில் சொல்லுங்க. ஸ்ட்ரோக் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1 year சார். ஒரு 1.5 வருஷம் ஆச்சுல? ஆமா சார். இப்போ என்கிட்ட வர உங்களால வந்து பைக்லாம் ஓட்ட முடியுமா? இல்ல சார். இப்போ ஓட்ட முடியுதா? இப்போ ஓட்ட முடியுது. நீ ஓட்டிடுவீங்களா? ஓடிடலாம். ஓகேயா? ஓடிடலாம் சார். ஓகே. கையை மட்டும் தூக்கி மேலே காமிங்க பார்ப்போம். கீழே போடுங்க. இப்போ என்னோட ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாம் ஃப்ரீயா இருக்கு சார். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஓகே. கொஞ்சம் வெயிட்லெஸ் ஆன மாதிரி இருக்கு. எல்லாமே ஃப்ரீயான மாதிரி இருக்கு. ஓகே, थैंक यू. எவ்வளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். எவ்வளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணலாம். ஆனால் கீழே போய் இடிக்கக்கூடாது. கீழே இடிக்காமல் நல்லா மேலே தூக்கியே செய்யலாம். கீழே இடிக்கக்கூடாது. இடிக்காமல் டக்குன்னு எடுங்க. வேகமாக எடுங்க. வேகமாக. உங்களால் உண்மையிலே ஓட்டுவோன்ற நம்பிக்கை இருந்துச்சா? முதல்ல நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு இதாக இல்லை, ஓட்ட முடியாது. வண்டியை பிடிக்கவே முடியாது. சரி, ஓகே. இப்போ இப்போ என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் உங்கள் கை ஃபங்க்ஷனு கால் ஃபங்க்ஷன்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு முன்னாடிக்கு? நல்லா இருக்கு. நடந்து வாங்க பார்ப்போம். சூப்பர். அப்படியே நடந்து போங்க. கையை இன்னும் கீழே போடணும். கையை கீழே போட்டு நடங்க. அவ்வளோதான். சூப்பர். அவ்வளோதான். வாங்க. ஓகே, சூப்பர். ஒன் 2 3 4 ஸ்பீட். இது மாதிரி 90 செஞ்சிங்கன்னாவே டெய்லி எதனா ஒரு ஹைட்டாக இதில் ஒரு டேபிள் இல்லைன்னா பெட்டு ஹைட்டாக இருக்கணும். அது மாதிரி உட்காந்து டெய்லி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பவர் வந்துடும். சரிங்களா? ஓகே, ரைட். இந்த திருப்பி காட்டுங்க. வெரி குட். மடக்கி நீட்டுங்க. நல்லா கீழே போட்டு எடுக்கணும். டக்குன்னு எடுங்க. ஸ்பீடாக எடுங்க. அப்படியே கையை நீட்டுங்க. இப்போ விரலை மடக்கி காட்டுங்க. பொத்துங்க. விரலை நீட்டுங்க. பொத்துங்க. நல்லா நீட்டுங்க. அதில் ஸ்பெசிபிகேஷன் சேர்க்கிறியோ அதை தொடர்ந்தான உழைப்பை முன்வைக்கிறாயோ பிரபஞ்சம் அதை உனக்கு பரிசாக கொண்டு வந்து தரும் என்பதற்கு நான் சாட்சி. இறகுகளை சேர்த்து வைக்கும். போங்க. ஒவ்வொரு இறகாக சேர்த்து வைத்துக் கொண்டால் அந்த இறகு ஒரு நாள் உனக்கு சிறகாக மாறி நீ பறந்து இந்த உலகத்தை ஆழ்வதற்கு துணை செய்யும். ஏனென்றால் இந்த உலகம் அவ்வளவு அற்புதமானது. இந்த உலகம் அவ்வளவு பரிசுகள் நிறைந்தது. நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். முழங்கைய மடக்கி இப்படி பண்ணுங்க பாப்பா. ஏறி உட்காருங்க. இதுல மெதுவா மூவ் பண்ணி பாருங்க வண்டியை. மெதுவான. சரி, போங்க. சும்மா பயப்படாம ஓட்டுங்க. பயப்படாதீங்க. ஓட்டுங்க. ஒரு காலை மேலே வச்சுக்கோங்க. மெதுவா போங்க. ஆமா. வந்துட்டாருங்க. சூப்பருங்க. போங்க. கிளினிக்கிட்ட போய் நிறுத்துங்க. போங்க. பார்த்து மெதுவா. போதும். நிறுத்துங்க. போதும். நிறுங்க. நாங்கள் வரோம். ஓகே, சூப்பர். என்ன ஓட்டிட்டீல்ல? எப்படி இப்போ முன்னாடிக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கா? ஓகே, ரைட்டு. கையை தூக்குங்க. ஃபுல்லாக மேலே தூக்குங்க. கீழே போடுங்க.
கீழே போடுங்க. ஒத்த கையை மட்டும் தூக்குங்க மேலே, கீழே போடுங்க. முழங்கையை மடக்கி காட்டுங்க எனக்கு. நல்லா மடக்கி நீட்டுங்க. ஓகே, கீழே இறங்குங்க. நடங்க, நார்மலாக எங்களை மாதிரி நடந்து பாருங்கள் பார்ப்போம். வெரி குட், சூப்பர்யா. இப்படியே நடங்க, சரியாக போயிடும், அவ்வளோதான். திரும்பி வாங்க, வாங்க. சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். சூப்பர். நல்லா நடக்கிறீங்க, போங்க. அப்படியே நடந்து பழகிங்க, முடிஞ்சு. இங்கே வாங்க, அப்படி நில்லுங்க. உட்கார், நில்லுங்க அப்படியே. சார், இப்போ என்கிட்ட பார்த்தீங்களா ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டு ஸ்ட்ரோக்குக்கு. இப்போ உங்களுக்கு என்னென்ன மாற்றம் இருக்குது? எல்லாத்துலேயுமே மாற்றம் இருக்குது. ஓகே, அதாவது எங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஓகே ஓகே. இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் அப்படின்ட்டு? நினைக்கவே இல்லை. காலை மடங்குங்கய்யா, மேலே மேலே. ஆங்கிள் ஃபங்க்ஷன் சூப்பர். கொண்டு வாங்க நல்லா மேலே. ஓகே, வெளில மடக்கி விடுங்க, மடக்குங்க, விடுங்க. மடக்குங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. நீட்டுங்க, மடக்குங்க. அருமையாக வருதுயா, சூப்பருங்க. இந்த கட்டை விரலை மட்டும் எடுங்க, கட்டை விரலை உள்ளே விட்டு எடுங்க. எடுங்க, வெரி குட். எடுங்க, வெரி குட். எடுங்க, ரைட். இந்த இதை இப்படி செய்யுங்க, இப்படி இப்படி இப்படி. இங்கே தான் லேக்கப் ஆயிடுச்சியா? டக்கு டக்குன்னு எடுங்க முழங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஆனால் அருமையாக வந்திருக்க ரிசல்ட்டு. சூப்பர் ரிசல்ட்டு. இவரே செஞ்சிடறாரு, நல்லா இருக்க. ஓகே, கையை தூக்குங்க மேலே, ஃபுல்லாக மேலே. கீழே கொண்டு வாங்க, டக்கு டக்குன்னு எடுங்க மேலே. அருமையாக செய்கிறீங்க. சும்மா ஃப்ரீயாக செய்யலாமே. இவ்வளோ கீழே போட்டே இவ்வளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இல்லையே. இருங்கய்யா, நான் சொல்கிறத கேளுங்க. இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இல்லை. இதுலேருந்து இந்த நோஸோட டக்குன்னு கீழே எடுத்துட்டு கீழே போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி மேலே எடுத்துருங்க. போதும், கீழே வாங்க. கீழே போங்க, இன்னும் கொஞ்சம் கீழே போங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களா? இவ்வளவுக்கு தேவையில்லை. ஆனால் நல்லா வருது. இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டியதில் இன்னும் அழகாக செய்யலாம். ஓகே, பரவாயில்ல. அருமையாக ட்ரை பண்ணியிருக்கீங்கள. சூப்பராக வந்திருக்கு. எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இதுக்கு முன்னாடி? ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே,
போங்க போங்க. ஐயோ ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்னு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். இந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர்தான் கல்வி, அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. சில பேர் எதெல்லாம் மைனஸா இருக்குதோ மைனஸ் தூக்கி அப்படி போட்டு பிளஸ் ஆக்கணும், இல்லன்னா 2 கோடா போட்டு பெருக்கலாம் மாத்தணும், பெருக்கிக்கிட்டே போகணும், விடவே கூடாது. பார்வோன் ஸ்வாலோ பறவை கலிபோர்னியால இருந்து அர்ஜென்டினாக்கு வருது. 16,600 கிலோமீட்டர் பறக்குது. குஞ்சு பொறிச்சு பறவையான உடனே எல்லாரையும் சேர்ந்து மறுபடியும் அர்ஜென்டினாவுக்கு பறக்குதுங்க. எப்படி பறக்கும்? என்ன வழி பார்த்தா கடல் வழி. அது எங்க ஓய்வு எடுக்கும்? கடல்ல. அது என்ன சாப்பிடும்? பிளைட்ல போகல, பறந்து போகுது. 8300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் போகுது. எங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, அது என்ன பண்ணும்னா, பறக்கும் போதே என்ன பண்ணுமா, ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து வாயில பிடிச்சுக்குமா. எல்லாம் முன்னால பறக்கிற தாய் பறவை இருக்குல்ல, அது ஒரு இண்டிகேஷன் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மீன் வாடை பார்த்த உடனே எல்லாரும் தாழ பறந்து அந்த குச்சியை போட்டுருங்களாம். அந்த குச்சியில உட்காந்துக்குமாங்க. உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு வர மீனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சி எடுத்துட்டு பறந்துருமா. ஒரு இத்தினோண்டு பறவை ஒரு இத்தினோண்டு குச்சியை நம்பிட்டு 8300 கிலோமீட்டரோட அசால்ட்டா போயிட்டு வருதுன்னா, நாம் ஒரு சிறிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை கடந்து விடலாகாதா? தரையில கால் உட்காரலையா, கட்டவில் தூக்கினுக்கிற மாதிரி இப்ப எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. பக்கவாதமே இருக்கிறது போற மாதிரி தெரியுது ஐயா. நல்லா குறைஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு ஐயா. மேல ஏறி வாங்க. சூப்பர். ஓகே, நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க? நான் சேலம் மாவட்டம். சேலத்துல இருந்து வரீங்களா? இப்போ எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் உங்களுக்கு? ஒரு நாள் இன்னைக்கு தான் பாத்தீங்க? இன்னைக்கு தான் பார்த்தோம். ஆமா. சரி, ரைட்டு. எத்தனை வருஷமா இருக்கு கம்ப்ளைண்ட்? 1 வருஷமா இருக்கு. நாளைக்கு ஆந்திரா வரைக்கும் போயிட்டு வந்து, சித்தூருக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்க? ஆமா. சரி, ரைட். அப்ப இங்க வந்து ஒரு நாள் இடத்துல பார்த்ததுக்கும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா. இப்போ எனக்கு பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கை சூப்பராக இருக்கு. தூக்குங்க நல்லா, ஃபுல்லாக மேலே கீழே போடுங்க. மேலே தூக்குங்க நல்லா, கீழே போடுங்க. முழங்கையை மடக்கி கேட்டுங்க பார்ப்போம். நல்லா மடக்கி கேட்டுங்க. கையை இப்படி பெரட்டுங்க பார்ப்போம். அப்படி இறங்கி இந்த காலை முழங்கால முன்னாடி பின்னாடி செய்யுங்க பார்ப்போம். டக்குன்னு எடுக்கணும். ரைட். இந்த குதிகால மேலே ஏற்றுங்க பார்ப்போம். மேலே ஏற்றுங்க, இறங்க. பார்த்து நடங்க, போங்க. வாங்க. முன்னாடியோட எப்படி இருக்கு? சூப்பராக. நடந்து வாங்க, உள்ளே போங்க. ரூமில் போயிட்டு வாங்க. கட்டை விரல முன்னாடி வந்து கட்டை விரல தூக்கிக்கிட்டே நடந்தார். இப்போ கட்டை விரல அமுக்கி நடக்கிறாரு பாருங்க. வாங்க, கட்டை விரல அமுக்கி நடங்க. வாங்க, அவ்வளோதான். எங்களை மாதிரியே நடக்கிறீங்களேயா நார்மலா? ஓகேயா, சூப்பர்யா.